நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஸ்டாக் சேனலில் ஸ்மார்ட் மணி கான்செப்டோட எபிசோட் 4 தான் இருக்கும். கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 எபிசோட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் கொடுத்துருக்கோம் இன் எஸ்எம்சி. ஸோ இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் மேஜர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய பேர் இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக மேஜர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஸ்ட்ராங் ஹை ஸ்ட்ராங் லோ என்ன, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்க போகுது. அதனால் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்காக ஒரு ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் நான் கொடுக்கக்கூடியது தான். இதுக்கு முன்னாடி 2023, 2024 நம்ம மென்டர்ஷிப் எடுத்துக்கிட்டு இருந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை தான் யூடியூப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை விட இன்னும் பெட்டர் அட்வான்ஸ்டாகவே கொடுக்கணும்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லைக் அப்படிங்கிறது இருக்கட்டும். இந்த லைக் அப்படிங்கிறது இந்த வீடியோ நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவும். அதே போல் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க, நம்மளுடைய முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் மூலமாக நிறையா வியூவர்ஸ்க்கு போகும். அப்போ நிறைய பேர் இந்த ஹியூஜ் அமௌண்ட்டை கேட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, டேரெக்டாக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சராக ப்ராப்பராக எப்படி மேக் பண்ணுறது, ஒரு ட்ரெண்டை எப்படி பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 3 கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். லோயர் ஹை லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசைடில் டவுனாக இருக்கும். கரெக்டுங்களா? இதுதான் அப் ட்ரெண்ட் தென் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஃபார்மேஷன். இப்போது இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இந்த அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லோயர் ஹைட் லோ ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஹையர் ஹையர் லோ ஃபார்மேஷனை மாற்றக்கூடிய ஒரு சினாரியோ தான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்யூமுலேஷன். இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை தென் ஹையர் ஹை, இந்த ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் கிடச்சிச்சின்னா பர்டிகுலராக சொல்லக்கூடிய இந்த ஒரு இடம் தான் நம்மளுக்கு அக்யூமுலேஷன். அதே போல் ஹையர் ஹையர் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய இந்த ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஸோ லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனாக மாறிச்சுன்னா இட் மீன்ஸ் ஒரு நியூ லோ தென் லோயர் லோ, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கு மார்க்கெட் மாறிச்சுன்னா இதான் என்னது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் இன்னொரு விஷயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹை அண்ட் ஸ்ட்ராங் லோனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஸ்ட்ராங் ஹை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணிக்க ஆகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு திரும்ப இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகும். பார்த்தீங்களா? அதாவது ஆல்ரெடி செல் பண்ண செல்லர்ஸை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? இந்த டாமினேட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்கல்ல இந்த லோ பாயிண்ட். ஸோ இந்த லோ பாயிண்ட் தான் நம்ம என்ன வேர்டு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங் லோ அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் வரக்கூடிய எவ்ரி லோ பாயிண்ட் கால்டு ஸ்ட்ராங் லோ. கிளியர்? அப்போ வேறு எங்கெல்லாம் ஸ்ட்ராங் லோ இருக்குது மார்க்கெட்டில்? ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸும் ஒரு ஸ்ட்ராங் லோ தான். ஓகேங்களா? அதே போல் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் ப்ரீவியஸில் வந்த ஒரு செல்லர்ஸை டாமினேட் பண்ணி திரும்ப வராங்க. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் மேலே போகுதுன்னா இங்கே பையர் இருப்பாங்க. இந்த பையர் திரும்ப ஒரு செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அப்போ டாமினேட் பண்ணுறதுக்கான காரணம் யார்? இந்த அப்சைடில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் தான். அப்போ இந்த அப்சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னவாக இருக்குது, நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஹை பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இவ்வளோ தாங்க லாஜிக்கு. ஓகே, அப்போது எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஒரு நியூ ஹையர் ஹை அப்படிங்கிறது கிடைக்குதோ அந்த ஹையர் ஹை கிடைக்கும்போது அதில் வரக்கூடிய ஹையர் லோ கால்டு ஸ்ட்ராங் லோ பாயிண்ட். எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது கிடைக்குதோ அந்த லோயரில் கிடைக்கிறனால அப்சைடில் இருக்கக்கூடிய லோயர் ஹை கால்டு ஸ்ட்ராங் ஹை பாயிண்ட். அப்போ ஹையர் லோ அப்படிங்கிறது ஸ்ட்ராங் லோ, லோயர் ஹை அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஹை பாயிண்ட். ஓகேங்களா? லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் இப்போ வீக் ஹை வீக் லோன்னு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் என்ன பண்ண முடியல, திரும்ப இங்கே வர முடியல. அப்போ இது வீக் ஹை. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய லோவர் என்ன பண்ண முடியல, திரும்ப பை பண்ண முடியல இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம். அப்போ இதுவும் என்னது ஒரு வீக்கான லோ பாயிண்ட் தான். ஓகேங்களா? சிம்பிள். இது தெரியலனா புரியலன்னா மறுபடியும் ஒன் டைம் பாருங்கள், கண்டிப்பாக புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸ்ட்ராங் ஹை ஸ்ட்ராங் லோ என்னங்கிறத தெளிவாக பிரித்து எடுத்து பார்த்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். மேஜர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மேஜர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனான ஒன்றுலாம் கிடையாது. இங்கே நிறையா பேர் வந்து மேஜர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சர் சில பீப்புள்ஸ் வந்து ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க.
பட் நம்மகிட்ட லேர்ன் பண்ண நிறைய பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சரில் சில கன்ஃபியூஷன்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது லிட்டரலி ஹையர் டைம் ஃப்ரேம். அப்போ மைனர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது லிட்டரலி லோயர் டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக்லி, அதுக்கு முன்னக்கூடி மந்த்லி, அதுக்கப்புறம் டெய்லி. ஓகேங்களா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே டெக்னிக்கலாக ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதே போல் இன்ட்ராடேக்கும் வீக்லி அனலைசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது டெய்லி 1 hour 5 minutes, தென் ஸ்கால்பிங்க்கு 1 minute. ஓகேவா? அப்போது டே சார்ட் எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா 1 hour லோயர் டைம் ஃப்ரேம். இதுவே எனக்கு 1 hour ஹையர் டைம் ஃப்ரேமாக இருக்குன்னா 5 minute லோயர் டைம் ஃப்ரேம். 5 minute ஹையர் டைம் ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா 1 minute லோயர் டைம் ஃப்ரேம். அப்போ 1 minute எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா 30 செகண்ட் லோயர் டைம் ஃப்ரேம். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? அப்போது ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் ஈக்குவல் டு மேஜர், லோயர் டைம் ஃப்ரேம் ஈக்குவல் டு மைனர் லிட்டரலி. ஓகேங்களா? அட் தி சேம் டைம் எவ்ரி டைம் ஃப்ரேம் ஹேவ் சம் மேஜர் அண்டு மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ 5 minute ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 5 minute ஸ்ட்ரக்சருக்கு மைனர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். 5 minute மேஜராக இருக்கும், 5 minute மைனர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்படியே தலையை சொருவீங்களே, என்னடா இவர் குழப்பறாரு? ஒன்றும் கிடையாது, சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஹையர் ஃபார்மேஷனில் அப் சைடில் போய்கிட்டு இருக்கு. சிம்பிள். இப்படி ஹையர் ஃபார்மேஷனில் அப் சைடு போகும்போது லாஸ்ட்டாக வந்த ஹை லோ, இந்த ஹைக்கு லோவுக்கு பிட்வீனில் ஒரு லோ, தென் லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டோட ஹை எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸ். ப்ரீவியஸில் நம்ம ஸ்ட்ரக்சர் மேப்பிங் ரூல் பார்த்துருப்போம், பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 5 minute மேஜர் ஹை மேஜர் லோவுக்கு பிட்வீனில் வந்த மைனர் ஸ்ட்ரக்சர். கிளியர்? இந்த மைனர் ஸ்ட்ரக்சருங்கிறது எது வரைக்கும் வேலிடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஜர் லோ கீழே பாடி க்ளோஸ், இல்லை அகெயின் ஒரு நியூ ஹையர் ஹை. இப்போ இன்கேஸ் வந்து இப்போ இப்படி வந்திருக்குங்க, மார்க்கெட் இங்கேருந்து கண்டினியூஸாக லோயர் ஃபார்மேஷனில் வந்துருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இது பை ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்படி மேலே போயிட்டான். இப்படி மேலே போகும்போது எப்போ இந்த மேஜரான ஹை பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் கொடுக்குறாங்களோ அப்போது ஆல் மைனர் ஸ்ட்ரக்சர் டர்ன் இன்டு மேஜர், இப்படி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரோட கன்ஃபார்ம்டு ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு மைனர். இங்கே இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்குன்னா இந்த ஹைக்கும் இந்த லோக்கு பிட்வீனில் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். பட் எப்போவுமே ஒரு 5 minute மேஜர் ஹைக்கு லோக்கு பிட்வீனில் மைனர் ஸ்ட்ரக்சர் 1 minute பார்க்கலாம், ஆர் அதே டைம் ஃப்ரேமில் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போது மேஜர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம், மைனர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம் வித்தியாசம் பார்க்க தெரியணும். தென் சேம் டைம் ஃப்ரேம்லேயே மேஜர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சர் பார்க்க உங்களுக்கு புரியணும், தெரியணும். இப்போ இதே போல் டவுன் ட்ரெண்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். லோயர் ஃபார்மேஷனில் இருக்க மார்க்கெட்டில். ஓகேவா? அப்போது இந்த லாஸ்ட்டாக வந்த ஹை பாயிண்ட்டுக்கும் லோ பாயிண்ட்டுக்கும் பிட்வீனில் வரக்கூடிய அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் கால்டு மைனர் ஸ்ட்ரக்சர். இந்த மைனர் ஸ்ட்ரக்சர் எது வரைக்கும் வேலிடாக இருக்கும்? ஒன்று இந்த மேஜரோட ஹை பாயிண்ட்டுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகணும், இல்லை அகெயின் இந்த மேஜரோட லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகணும். அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனர் ஸ்ட்ரக்சரில் காணாமல் போயிடும். சிம்பிள் லாஜிக். புரிஞ்சதா? மேஜர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் எல்லாமே புரிஞ்சதா? இப்போ இந்த சார்ட்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாமா? இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே நீங்கள் பாதி ஜெயிச்சுட்டீங்க லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 6 அப்படிங்கிறது ஹெச்எல்சி ஹைலி லேர்னிங் கோர்ஸ் அப்படிங்கிற செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆப்ஷன் ட்ரேடிங் மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு அப்படிங்கிறது மென்டார்ஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ 7598070604 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்க மாட்டாங்க. கால் அப்படிங்கிறது ஆஃப்டர் 6 o'clock மட்டும் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். தென் நாளைக்கோட வீடியோ மார்னிங் என்ன ஆக போகுது அப்படின்னா
லாஸ்ட் மே மந்தோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு என்ன மாதிரி கான்செப்ட் நம்ம எடுக்கிறோம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெச்எல்சி கான்செப்ட் அப்படிங்கிறது டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் சிம்பிளாக நம்பர்ஸை வச்சு எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டில்ஸ் கூட ரிவர்ஸில் மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது லாஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சரில் மேக் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அப்போது ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கும் இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ட்ராடே ட்ரேடருக்கு இருந்தாலுமே சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படியே அரைச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம், விதி பிளிங்கி போயிருப்போம். இந்த மாதிரி கண்டிஷனில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது மைனர் ஸ்ட்ரக்சர் தான். அப்போ ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில், இல்லை ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகினாலே மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு இதுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுடைய லாஸ்ட்டாக வந்த ஹை கேண்டில். ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சராகவே மேக் பண்ணி கட்டுறேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் அப் ட்ரெண்ட் போயிட்டான். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பேஸ் ஃபார்மேஷனில் தான் அப்சைடு போனால் திரும்ப இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் அப்சைடு போயாச்சு. இங்கேருந்து மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட், தென் லோவஸ்ட் க்ளோஸ் ஹை எடுத்து லோயர் லோ ஃபார்மேஷன். இது வந்து ட்ரெண்டு பேரிஸ் கண்டிஷன். எகைன் ஒன் மோர் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் அடிக்கிறது லோயர் லோ ஃபார்மேஷனில் கீழே போயிட்டான். இந்த பர்டிகுலர் பிளேஸில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது ஒரு பியர். ஓகே, பேர் ட்ரெண்டாக மார்க்கெட் இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன பண்ணான்னா மார்க்கெட் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணால், இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கீழே வந்தான். ஓகேங்களா? ஸோ இப்படி கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட், ப்ரீவியஸோட மார்க்கெட் ரெண்டு பேரிஸ் லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷனில் வந்துக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். இந்த பிரேக் அவுட் பண்ண டேட்டு மே 14th. ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட் டைம் கிடச்ச ஒரு ஹை பாயிண்ட், தென் இது லோயர் லோ பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட ஹை எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸு. ஸோ இந்த இடத்துல மேஜர் ஹைக்கு மேஜர் லோக்கு பிட்வீனில் அழகாக ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரில் பேரிஸ் சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. அப்போது மார்க்கெட்டோட ப்ரீவியஸோட ட்ரெண்டும் பேரிஸு, ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மைனர் ஸ்ட்ரக்சரும் பேரிஸ் அப்படிங்கிறதுனால இந்த பேரிஸோட ட்ரெண்டு புல்லாக மாற வரைக்கும் எப்போல்லாம் மார்க்கெட் மேலே போகுதோ அது எல்லாமே டவுன் ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட். லாஜிக் புரியுதுங்களா? கண்டிஷன் புரிஞ்சுச்சா? இதை மாதிரி தான் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். ஓகேவா? அப்போ என்னாச்சு, இந்த இடத்துல ஒரு லோ பிரேக் அவுட்டு, திரும்ப மேலே போனால் டவுனு, லோ பிரேக் அவுட்டு, திரும்ப மார்க்கெட் மேலே போனால் இவ்வளோ தூரம் போயும் டவுனு. லாஜிக் புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த பிளேசஸில் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது லாஸ்ட்டு கிடச்ச ஒரு லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டில். ஓகேவா? இந்த லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட ஹை பேண்டில் எடுக்கலை. அப்போ என்னாகும், லோ ஷிஃப்டட் ஆகும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சருங்க மார்க்கெட்டில். இந்த ஃபுல் டவுனும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர். திரும்ப இந்த லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட ஹை எடுத்து லோக்கில் பாடி க்ளோஸ் ஆகலாம். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி இந்த லோ இங்கே ஷிஃப்டட் ஆகும். கரெக்டுங்களா? இப்போது எனக்கு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட், தென் ஹையர் ஹை ஃபார்மேஷன். என்னவாயிடுச்சு, மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறிடுச்சு. ஒரு மைனஸ் ட்ரெண்டோட புல்லிஸ் ஆயிடுச்சு. அட் தி சேம் டைம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ரீவியஸ் ஹைக்கு பாடி க்ளோஸ். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்டும் புல்லு, மேஜர் ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்டும் புல்லு. எப்போது, இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆகும்போது. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் ஏற்றம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் நீங்கள் ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணி பார்க்கும்போது இதுதான் மைனர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த மைனர் ஸ்ட்ரக்சர் எது வரைக்கும் வெளியிடாக இருக்கும், எப்போ மேஜர் ஸ்ட்ரக்சரோட ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிறது அப்போ தான். இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆகலை. அப்போ இந்த ப்ரீவியஸோட ஹை விக்கிக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகணும். ஆகிட்டானா? அப்போ இதுதான் நம்மளுக்கான வேலிடான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், BOS. கரெக்டுங்களா? ஸோ அப்போ as per our structure
இப்படி வந்து இப்படி போயிருக்கும். வேலை முடிஞ்சா ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் மேஜர் மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி ப்ரோ, இப்போ இந்த மேஜர் மைனர் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண போகிறேன்? எஸ், நல்ல கொஸ்டின். இந்த ப்ரீவியஸோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஒரு லாங் கன்சால்டேஷன் போகும். சம் டேஸ்லாம் 5 days 6 daysலாம் இதுக்குள்ளேயே ட்ராவல்லாமா. அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த மைனர் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. மேஜர் ஸ்ட்ரக்சர் மட்டும் என்ன பண்ணுறேன், இப்போ ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். மைனர் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. இது மேஜர் ஸ்ட்ரக்சர் கரெக்டுங்களா? நம்ம இப்போ பார்த்தது தானே, ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ், அதுக்கப்புறம் ஹை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் போயிட்டான். இப்போதைக்கு லாஸ்ட்டு மேஜர் ஹை மேஜர் லோ யார்? இவங்க லாஸ்ட்டாக கிடச்ச மேஜர் ஹை பாயிண்ட், இவங்க மேஜர் லோ பாயிண்ட். ஓகேங்களா? ஆஸ் பர் 5 minutes ஸ்ட்ரக்சர் வந்து மேஜர் ஹை மேஜர் லோ தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போது இந்த மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் மைனர் ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்டு பேரிஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும், செல் சைடில் தான் நிற்கணும். எது வரைக்கும்? இந்த லோ பாயிண்ட் வரைக்கும். லாஜிக் புரியுதுங்களா? இப்படி தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது மார்க்கெட்டில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக ஒரு ஹையாக, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்தானா இந்த லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட ஹையை எடுத்து லோ கீழே மார்க்கெட் அழகாக பாடி க்ளோஸ் ஆகிட்டான். அப்போ எப்போ இந்த பாடி க்ளோஸ் அப்படிங்கிறது வந்துச்சோ அப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டில் ட்ரெண்டு பேரிஸாக மாறிடுச்சு. ஒரு மேஜர் ஹைக்கும் மேஜர் லோக்கும் பிட்வீன் இருக்கக்கூடிய மைனர் ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்டு பேராக மாறிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், இனிமே இந்த மைனர் ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்டு புல்லாகிற வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது கீழ்நோக்கியான பயணங்கள் இருக்கும். புரிஞ்சுங்களா கான்செப்ட்டு? அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல லோஸ்ட் க்ளோஸில் ஹையை எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸு. அப்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒரு மார்க்கெட் ரெண்டு பேரிஸ் ஆகிக்கும் போது இப்படி தான் கீழே போய்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அப்போ இதில் வரக்கூடிய அப்சைட் ரேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட். எப்போதைக்கு இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும், இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திரும்ப இப்படி ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் வரக்கூடியது ரீட்ரேஸ்மெண்ட் மாறும். இது 2 டைரக்ஷனாக மாறும். 2 டைரக்ஷன் வரக்கூடியது இம்பல்ஸ், IMPULSE இம்பல்ஸ். அதில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் கார்டு கரெக்ஷன். டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது இல்லை ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டாக இருக்கும்போது இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அப்சைட் இது எல்லாமே இம்பல்ஸ். இதில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன். அதே போல் தான் டவுன் ட்ரெண்டுக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே இம்பல்ஸு, அதில் இருக்கிற ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன். இந்த லாஜிக்கோட பார்க்கணும். அப்போ இது லாஸ்ட்டு லோயர் லோ ஃபார்மேஷனாக பேரிஸில் திரும்ப இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆச்சு, ஆகவே இல்லை விக்கு தான் போயிருக்கு. அப்போ ஸ்டில் மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு ட்ரெண்டு பேர் இருக்கும்போது ப்ரீவியஸோட ஹை பாயிண்ட் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். இந்த இடத்துல வேகமாக பேசியிருப்பேன், அதனால் கொஞ்சம் வந்து இந்த 1x ட்ரேடாக ரன் ஆகிட்டு இருக்கிறதா 0.75 மாற்றிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஓகேங்களா? சரி. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா லோ கீழே பாடி க்ளோஸ். அப்போ ட்ரெண்ட் என்னவோ கண்டினியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, பேராக தான் கண்டினியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. லாஜிக் புரியுதுங்களா? கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே. ஏன் மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே வந்துச்சுங்கிற லாஜிக் புரியணும். காசு கொடுத்து படிக்கிறத விட ஈஸியாக அங்கே படிச்சுட்டு போயிடலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். நான் சொல்ல ஒரு கருத்தாக தான். நீங்கள் வாங்க வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் உங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே திணறிக்கிட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டில் டெக்னிக்கல் நாலேஜுக்காக நிறைய பேர்ட்ட காசு கொடுத்து ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களே நம்ம காசு கொடுத்து ஏமாற வேண்டாம், இதை வந்து பாருங்கன்னு சொல்கிறதுக்காக தான். நல்லா பாருங்கள், ட்ரெண்ட் அழகாக பேரிஸில் போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி ஸ்ட்ரக்சர் மேப் பண்ண உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக. என்னடா எடுத்தோன்னே கவுத்தோன்னே மேப் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும் போது இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வரும், அதை போய் பாருங்கள். அப்படி இல்லைனா நான் ப்ளேலிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தமிழ் ஸ்டாக்கோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டாக் SMC ஃபுல் கோர்ஸ்னு இருக்கும். ஒரு 3 வீடியோ போட்டிருப்போம், இது 4வது வீடியோ. இந்த இடத்துல போய் பாருங்கள். இல்லை நீங்கள் மேக்ஸ் பேஸ்டு பண்ணி ஆப்ஷன் ரெடி பண்ண போகிறீங்கன்னா இந்த 2 ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஓகேங்களா? இல்லை இன்வெஸ்டர் ஜோனில் ஏதாவது ஸ்டாக் பிக்கிங் வேணும்னா இதில் போய் பாருங்கள். எல்லாமே நான் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ திரும்ப பாருங்கள், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எகைன் லோயர் லோ ஃபார்மேஷனில் தான் டவுன் சைடு தான் போயிருக்கு. எல்லாத்துக்குமே இந்த லாஜிக் புரியுதுங்களா? மார்க்கெட் ட்ரெண்ட் ஏன் இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சுங்கிறது எல்லாமே புரியுதுங்களா? புரியணும். புரியலன்னு சொன்னால் கூட வரணும், திரும்ப டவுட் செஷன் கமெண்டில் வரணும். இது மாதிரி இந்த இடத்துல எனக்கு புரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி கமெண்ட் வரணும். அப்படி வந்தால் என்ன ஆக முடியும், மார்க்கெட்டோட ரியாலிட்டி புரியும். அப்போது இங்கே இருந்து மார்க்கெட்டோட மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் எப்போ வந்தது, May 15th வந்த மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது புரியணும். அப்போது ஒரு மார்க்கெட் லோயர் ஹெட் லோ ஃபார்மேஷனில் போகும்போது அதில் வரக்கூடிய அப்சைட் ரேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டு. கரெக்டுங்களா? அப்போ இங்கிறது இவ்வளோ பெரிய ரேலி போயிருக்கு பார்த்தீங்களா? ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட்டு அப்படியே கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போயிருக்கா?
இது ஃபுல்லாகவே என்னது ரீட்ரேஸ்மெண்ட். அந்த லாஜிக் உங்களுக்கு பார்க்க தெரியணும். ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன் மார்க்கெட்டில் வரல அப்படிங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சால் தான் என்ன நடக்கும், ப்ராப்பராக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும். ட்ரெண்டு பீரிஸ் இருக்கனால என்ன ஆகும், திரும்ப கீழே தான் போக தான் நடந்திருக்கு. கரெக்டுங்களா? லாஜிக் வந்துருச்சா? ஸோ அகைன் இது ஒரு லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட ஹை எடுத்து லோ கீழே மார்க்கெட் அழகாக பாடி க்ளோஸ் ஆகிருக்காங்க. திரும்ப லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட ஹை எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகிருக்காங்க. 22ஆம் தான் நடந்துச்சு. 22ஆம் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய ரேலி, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹையர் ஃபார்மேஷன் அப்சைடு போயிட்டான். அப்போ அந்த ஹையர் ஹையர் ஃபார்மேஷன் அப்சைடு போனதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மே 15ஆம் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது என்ன, மைனர் ஸ்ட்ரக்சர். கரெக்டுங்களா? அப்போ இந்த மைனர் ஸ்ட்ரக்சரில் எகைன் என்ன இருக்குது எனக்கு மார்க்கெட்டு ஹையர் ஹையர் ஃபார்மேஷன் இந்த இடத்துல மாறினா அதுக்கப்புறம் மார்க்கெட்டு பாருங்கள் மேலே போயிருப்பான். அப்போ இன்றைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், கீழே வந்து ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக மேலே போனான், ஏன்னா ஒரு மேஜர் ஹைக்கும் நான் நோட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல, இந்த மேஜரோட ஹைக்கும் மேஜரோட லோக்கும் பிட்வீனில் மார்க்கெட்டுங்கிறது ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணிட்டான், மேஜர் ஸ்ட்ரக்சரோட லோ பிரேக் அவுட் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த ஒரு மேஜர் லோ இங்கே ஷிஃப்ட் ஆகும். இது லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு என்ன பாயிண்ட் நம்மளுக்கு, ஆக்சுவலி ஹையர் ஹை, இது நியூவாக கிடச்ச ஒரு லோ பாயிண்ட். இப்படி தான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி நிற்கும். அப்போ இதுதான் லாஸ்ட் லோ பாயிண்ட். அப்போ இந்த மேஜர் ஹைக்கு லோக்கு பிட்வீன் நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மைனர் ஸ்ட்ரக்சர் தான். அதில் ஒரு புல்லாக மாறினது. அதனால் என்ன பண்ணாச்சு மார்க்கெட்டு, இங்கிறது மேலே திரும்ப கீழே வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் மேலே போயிருந்தான். கரெக்டுங்களா? ஸ்டில் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸோட மேஜர் ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் ட்ரேட் ஆகிட்டுங்கிறது மறந்துடாதீங்க. அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இப்படி வரும், இது இன்னும் டார்க்காக மாற்றுறேன், ஒரு 4xல் வச்சுக்கலாம். இது ஒரு நியூ லோ பிரேக் அவுட்டு. பட் மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னது, புல்லு தான், பேர்னும் ஆகலை. கரெக்டுங்களா? பட் இருந்தாலும் இந்த மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் புல்லிஸாக இருக்கும்போது தான் மார்க்கெட் மேலே போகும். அது இங்கே தான் புல்லாக மாறினது. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடுச்சு, திரும்ப கீழே வந்து மேலே தான் போச்சு, ஏன்னா ட்ரெண்டு புல்லிஸாக இருந்துச்சு. ஓகேங்களா? இது எது வரைக்கும் போக முடியும், இந்த ஹையை உடச்சிருந்துச்சுன்னா நியூ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வேறு மாதிரி போகும். பட் இன்னும் நடக்காதனால என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு திரும்ப ஒரு லோ பிரேக் ஆயிடுச்சு. அப்போ அந்த லோ அப்படிங்கிற நமக்கு என்னதை கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனர் ஸ்ட்ரக்சர் நவ் டேன் இன்டு ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக்கும் தென் லோயர் லோ பீரிஸ் ட்ரெண்டாக மாறிடுச்சு. அப்போ மைனர் ட்ரெண்ட் பீரிஸாக மாறும் போது இதுக்கு முன்னாடி என்ன ஒரு சினாரியோ நடந்துச்சோ அந்த சினாரியோ எக்ஸ்பெக்டேஷன் இந்த லோ வரைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நாளைக்கும் மார்க்கெட் இந்த மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு மேஜர் ஹை மேஜர் லோ, அதில் வரக்கூடியதான் எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சரு. அப்போ இதோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 5 மினிட்ஸில் போய் ஸ்ட்ரக்சர் மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் மைனராக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு அப்படி தான் மார்க்கெட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த லாஜிக்லாம் புரியுதா? இப்போ இது கூட உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது லாஸ்ட்டாக கிடச்ச மேஜர் ஹை மேஜர் லோ, குழப்பம் மேஜர் ஹைன்னு சொன்னால் அதாவது 5 மினிட்டோட மைனர் ஸ்ட்ரக்சரோட ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட்டு. அப்போ இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும், 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போ 1 மினிட் ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற ஐடியா புரியுதா? இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், 1 மினிட்ல ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே போல் மேஜர் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய ஹையர் ஹையர் ஃபார்மேஷனில் ஒரு 70 பாயிண்ட் ரேஞ்சஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் 1 மீட்டரோட ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது ரேஞ்சஸ் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 550 பாயிண்ட். அதனால தான் நம்ம இப்படி ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ இந்த மைனர் ஸ்ட்ரக்சரோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. புல்லாக இருந்திருக்கா, இங்கேருந்து பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு பீரிஸாக மாறினது. நேற்று மார்க்கெட் ஃபஸ்ட் ஹாஃபில் பீரிஸாக மாறினது. அப்போது இந்த 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரோட ஹை பாயிண்ட்டு லோ பாயிண்ட்டுக்குள்ளே தான் நேற்று கன்சால்டேஷன். ட்ரெண்ட் என்னவா இருக்குது, 1 மினிட்ல பீரிஸு. அதனால் நீங்கள் என்னாச்சு, மார்க்கெட் ஓப்பனிங்கில் கீழே விழுந்தான். ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து பாருங்கள் இது ஃபுல்லாக பீரிஸ் தான். இது ஹை, இது லோ பாயிண்ட், ஃபுல் ஆஃப் பீரி தான். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் 1 மீட்டர் 2 புல்லாக மாறிச்சான்னு பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை. தெரியுங்களா லாஜிக்? ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை தான் பிரேக் அவுட் பண்ணான், வேறு எதுவுமே மாறல மார்க்கெட்டில். இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியணும். இந்த வீடியோங்கிறது குழப்புற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோ மல்டிபிள் டைம் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் இந்த டேட் நான் எடுத்து காட்டினேன் பார்த்தீங்கன்னா அதை போய் நீங்கள் மார்க் பண்ணி பழகணும். சும்மாலாம் ஒரு வீடியோ 20 நிமிஷம் ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படியே போய் நாளைக்கு போய் ட்ரேட் பண்ணலாம் பண்ண முடியாது. பார்க்கக்கூடிய வீடியோ புரியுமா
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு அதாவது உங்களோட இந்த சார்ட் எடுத்து மார்க் பண்ணி பார்க்கணும். மேஜர் ஸ்ட்ரக்சர் மைனஸுக்கு கரெக்டாக மேக் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஓனாக பழகணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னா சும்மா வந்துடாது. ஓகேங்களா? நீங்கள் தான் பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணால் வந்துடும். அதுக்குன்னு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு 9:30க்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஏன்னா அடுத்த ஒரு எபிசோடு அப்படிங்கிறது சப்ளை டிமாண்டை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்ட்ரக்சர் சீரீஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரேடிங்க்கு எஸ்எம்சி மெத்தட் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸ்ட்ரக்சர் இஸ் கிங்கு, மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங் சொல்லிட்டு ஹவு டு ஐடென்டிஃபை ட்ரெண்ட்னு ஒரு 4 ரூல் பார்த்துருந்தோம். அந்த 4 ரூலை லைவ் மார்க்கெட்டில் வந்து அப்ரோச் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போது மேஜர் மைனர் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி பிரித்து பார்க்கணும், ஸ்ட்ராங் ஹை ஸ்ட்ராங் லோன்னு என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வேறு எந்த யூடியூப் பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. எஸ்எம்சி அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் ஐசிடி அப்படிங்கிற ஒரு மென்டர்ஷிப் எடுத்து கொடுக்குறாங்கிறத வச்சு அப்படி ஃபாலோ பண்ணாங்க நம்ம சேனலை. இங்கே கொடுக்கக்கூடிய எஸ்எம்சி அப்படிங்கிறது ஸ்மார்ட் ஒர்க்கு. ஒரு மார்க்கெட் ரியலாக எப்படி பார்க்கணுங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல எனக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்களே, அப்போ அங்கே போய் பாருங்கள். சரி, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எஸ்எம்சி அப்படிங்கிற நேமில். ஓகே, தேங்க்யூ. லைக்கு மறந்துடாதீங்க.